மத்திய அமைச்சரவையை மாற்றி அமைப்பது குறித்து வெள்ளியன்று மாலையில் காங்கிரஸ் உயர்மட்ட குழுவில் முடிவு செய்யப்பட உள்ளது. மத்தியில் ஆளும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசிலிருந்து திமுக கடந்த மார்ச் மாதத்தில் விலகியது. இதனால் ராஜினாமா செய்த 5 அமைச்சர்கள் வகித்து வந்த இலாக்காக்கள் மற்ற அமைச்சர்களிடம் கூடுதல் பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சிபிஐ விசாரணையில் குறுக்கிட்ட சர்ச்சையிலும் ரயில்வே நியமன ஊழல் விவகாரத்திலும் சிக்கி அஸ்வினிகுமார், பவன்குமார் பன்சால் ஆகியோர் பதவியை பறிகொடுத்தனர். அவர்கள் வகித்து வந்த சட்ட மற்றும் ரயில்வே இலாக்காக்கள் முறையே கபில் சிபல், சிபி ஜோஷி ஆகியோரிடம் கூடுதல் பொறுப்பாக அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சரவையில் காலி இடங்களை நிரப்புவதற்காகவும் கூடுதல் பொறுப்புகளை வகிக்கும் அமைச்சர்களின் பணிச்சுமையை குறைப்பதற்காகவும் அமைச்சரவையை மாற்றியமைக்க முடிவு செய்த பிரதமர் மன்மோகன் சிங் வியாழனன்று காங்கிரஸ் தலைவர் சோனியாவை சந்தித்து ஆலோசித்தார். இதுபற்றி முடிவெடுப்பதற்காக காங்கிரஸ் உயர்மட்ட குழு வெள்ளியன்று மாலை கூடுகிறது. அடுத்த வாரத்தில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லோக்சபா தேர்தல் நெருங்கி வருவதால் காங்கிரஸ் கட்சியில் சில மாற்றங்களை செய்வது குறித்தும் சோனியாவின் கனவு திட்டமான உணவு பாதுகாப்பு மசோதாவை நிறைவேற்றுவதற்கான வழிவகைகள் குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது.